இந்தியாவில் உமன்ஸ் வாழ சேஃபே இல்லை அப்படின்னு போட்ட ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சென்னையில் நடந்ததை பேச இங்கே எவனுக்கும் தைரியம் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக அந்த யூடியூப் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்தியா சேஃப் இல்லைங்கிற ஒரு பிளாகை பார்த்தோன்னா எனக்கு என்ன தோணுச்சு அதை ரிலேட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சென்னை ரேப் கேஸை பற்றி நான் இப்போ பேசணுன்னா உடனே நீதி கிடைச்சிருமா? யூடியூப்பில் பேச என்ன நடக்கும்? நீதியாக கிடைக்கும், ஜஸ்ட் ரீச் கிடைக்கும். இப்படி ஒன்று நடந்துட்டுன்னு தெரியும். அதுக்கு அதே மாதிரி இவ்வளோ நாள் என் நம்பர் ஆஃப் யூடியூபர்ஸ் என் நம்பர் ஆஃப் ரேப் கேஸை எடுத்து பேசியிருக்காங்க. இனிஷியல் டேஸில் பேசுவாங்க, ஆனால் ஃபாலோ பண்ணி நீதி கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும். அதே மாதிரி யூடியூப்ல பேசப்பட்ட எல்லா ரேப் கேஸ்க்கும் நீதி கிடைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ரேப்பிஸ்ட் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி வரும்போது கொண்டாடி செலிப்ரேட் பண்ணி வர வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்தியன்ஸாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 2 நாள் முன்னாடி கேரளாவில் 13 வயசு பொண்ணு 5 வருஷமாக ஒரு கஷ்டப்பட்டு 18 வயசில் நேற்று தான் ஓப்பன் அப் ஆகி மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்தியாவில் உமன்ஸ் வாழ்றது சேஃபா இல்லையா நீங்களே திங்க் பண்ணிக்கோங்கப்பா.